அமெரிக்கா முழுக்க முழுக்க ஒரு வர்த்தக நாடு. என்ன செஞ்சாலும் சரி, கடைசியில அங்க பிசினஸ் இருக்கும். அந்த பிசினஸ்ல ரெவென்யூ மைலேஜ் இருக்கும். அந்த மைலேஜ ஃபுல்லா எடுத்துட்டு போயிருவாங்க. 100% ஸ்டேக்க தனக்கு சொந்தமா ஆக்கிக்குவாங்க. எது ப்ராஃபிட்ட. அப்படி எப்படிப்பா பிசினஸ்ல முடியும் அப்படின்னு கேட்டா, முடியுதே. எப்படி முடியும்? அந்த நாட்ட அழிச்சு ஒழிச்சு எடுத்துக்கிட்டு தானே இருக்கார்கள் அப்படின்னு சிம்பிளா போயிருது. இதுல எதிரி, பகை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் இப்ப ஊரே கலவரமா இருக்கு. உலகமே யுத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யுத்தத்த நடத்திக்கிட்டு இருக்கார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தான் தலைவன் புதுசா ஒரு ஃபைட்டர் ஜெட் கண்டுபிடிச்சிருக்கேன். F-47 அது பேரு. அத வாங்கிக்க. எப்படியா அது? இது மிகப்பெரிய ஃபைட்டர் ஜெட். சிக்னல் தொழில்நுட்பத்துல அடிச்சுக்க ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையும் கூட. ஏற்கனவே F-35 சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். ஆனா முழுமையா சேலஞ்ச் பண்றதுக்கு 2, 3 ஃபைட்டர் ஜெட்டுகள தாண்டி மார்க்கெட்ல இல்ல. உண்மைய சொல்லு 2, 3 இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ரஷ்யா கிட்ட 1 இருக்கு. அடுத்து உள்ளல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த நிலையில இருக்கு. இதுக்கு நடுவுல இல்ல அந்த F-35 மாரியே என்ட்ட 1 இருக்குன்னு ஒருத்தன் காமெடி பண்ணுவான். சீன பையன். அவன நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம். என்னைக்காச்சும் பறத்து அந்த விமானத்த காட்டுவான்ல, அப்ப முடிவு பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது, அடுத்த ஒரு ஃபைட்டர் ஜெட், இது ஏறக்குறைய அடிச்சு விளையாடும், நின்னு பேசும் அப்டின்ட்டாரு. அடிச்சு விளையாடுமா, நின்னு பேசுமா அப்படின்னு கேட்டா, அடிச்சு விளையாண்டு நின்னு பேசினா, இவனுங்க அத வர்த்தகத்துக்குள்ள கொண்டு வர மாட்டாய்ங்க. ரொம்ப காலம் இவனுங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க தான் ஆசைப்படுவார்கள். ஆனா, இம்மீடியேட்டாவே நட்பு நாடுகளுக்கு விக்க தயார் தான். பேச்சுவார்த்தைக்கு வாங்க, வாங்கிக்கங்க அப்டின்ட்டாரு. விலை எவ்வளோப்பா? விலையெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் ரகசியம் அப்டின்ட்டாரு. இப்ப உலகத்துக்கே ஒரே ஷாக்கு. என்னடா அப்படின்னு கேட்டா, F-35 வாங்கிட்டு போய் இயக்கி தொலைக்க முடியாது. காரணம் நடு வான்ல வச்சு இவனுங்கனால அத நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பூரா அங்க இருக்கு. ரிமோட் ஒண்ணு அங்க இருக்கு. நீ வாங்கிட்டு போம்போது டிவி, ரிமோட் எல்லாம் குடுத்துருவோம். ஆனா நாங்களும் ஒரு ரிமோட் வச்சுக்குவோம். எங்களுக்கு புடிக்காத பயலோட சேனல பார்த்தேன்னா, நாங்க உடனே மாத்தி விட்டுருவோம். அப்படிங்கிற மாரி தான் இவனுங்களோட டெக்னாலஜி பூரா F-35 குறிப்பா அந்த மாரி தான். அதனால தான் எல்லா நாடுகளும் வாங்கி வச்சுக்கிட்டு, அமெரிக்காவுக்கு எதிரா உள்ள நாடுகள் கிட்ட சண்டைக்கு நம்ம போப்போறது இல்ல. அமெரிக்காவோட நட்பு நாடுகள் கிட்ட சண்டைக்கு போப்போறதில்ல. எதிரி நாடுகள் கிட்ட தான் சண்டைக்கு போப்போறோம். அதனால தான் அவன் விக்கவே செய்றான். இல்ல நம்ம மாத்தி செய்வோம்னா நமக்கு வித்திருக்கவே மாட்டான். ஆனா வித்ததுக்கு அப்புறமும் உலகத்தோட அன்னைக்கு சூழ்நிலை, அமெரிக்காவோட அன்னைக்கு மூட பொறுத்து, அவனுக்கு எதிராலாம் நீ சண்டை போடாத அப்படின்னு சொல்லுவான். சொல்றது பிரச்சனை கிடையாது. ஆனா வாங்கி வச்ச F-35 எடுத்துட்டு போகாதன்னா நம்ம எங்க போறது? அப்படிங்கிற பயம், பதட்டம் எல்லா பயல்ட்டயும் இருக்கு. எல்லா பயலும் ஆர்டர குடுத்துட்டாய்ங்க. ஆர்டர குடுத்துட்டு ஒவ்வொரு செட்டா ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்த செட் வாங்கி என்ன பண்றது? அப்படின்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதுல கனடாக்கெல்லாம் ஸ்பெஷல் அந்தஸ்து. காரணம் என்ன அப்டின்னா, அவனுங்க ஆர்டர் குடுத்து வாங்கிக்கிட்டே இருக்காய்ங்க. வாங்கும்போதே இந்த பிரச்சனைங்க பூரா வருது. அதாவது இயக்க முடியாம போயிருமோ அப்படிங்கிற தள்ளாட்டம் வரும்போது, "நீ ஏன் அதெல்லாம் கவலைப்படல? அதெல்லாம் மத்தவன் கவலைப்பட்டுக்கட்டும். நீ தான் எங்களோட 51வது ஸ்டேட் ஆச்சே!" அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிக்கிறாய்ங்க. சரி 51வது ஸ்டேட்டா வரப்போறோம்ல. எப்படி இருந்தாலும் நீ குறி வச்சுட்ட. என்னைக்கோ சாதிக்க போற. ஃப்ரீயா குடேன். அப்படின்னு கேட்கறக்கு கனடால ஒரு பயல்ட்டயும் தைரியம் கிடையாது. ஏன் அப்டின்னா, டக்குனு ஒரு ஸ்குவாட்ரன தூக்கி எறக்கி விட்டுருவாய்ங்க. எறக்கி விட்டு கனடா கொடிய எறக்கிட்டு அமெரிக்க கொடிய பறக்க விட்டுருவாய்ங்க. அவனுங்க காத்துக்கிட்டு இருக்காய்ங்க. "நீ பாட்டு வாய விட சொல்றியே" அப்படின்னு சொல்லுவாய்ங்க. நீங்க உள்ளூர் அரசியல்ல தலையிடாம இருந்தா யார் என்ன செய்ய போறா? இப்படி பத்தி எரியும்போது தான் F-47 ரிலீஸ் பண்றார்கள். வாங்கவும் கூப்பிடுறார்கள். இதுல பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எது அமெரிக்காவோட ப்ராடக்ட்ட வாங்கல. இப்ப கூடுதலா என்ன பிரச்சனை அப்டின்னா, நட்பு நாடுகள் வாங்கன்ட்டாங்க. இன்னைக்கு நட்பு நாடுகள் யாரு அப்டின்னு கேட்டா, ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவும், அமெரிக்காவுன்ட்டு எல்லாரும் ஒதுங்கி நின்றுவாய்ங்க. அப்ப ரஷ்யாவையேவா கூப்பிடுறாரு? அப்படிங்கிற மாரி தான் ஆயிப்போச்சு. ஆனா ஐரோப்பாவ நட்பு நாடுகள்னு சொல்லி கூப்பிட்டா, ஐரோப்பா முறுக்கிக்குவான். ஏன் நேத்து வரையும் திட்டுனா, இன்னைக்கு காலையில கூட என்னைய திட்டி போட்டுருக்க. அதுவும் ட்ரூத் சோஷியல்ல போடுவாராமா, ஸ்னாப்ஷாட் எடுத்து ட்விட்டர்ல போடுவாராமா. அத படிச்சுக்கிட்டே விமானத்த வாங்க நாங்க வந்து நிக்கணுமாமா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாய்ங்க. சொல்லுவாய்ங்க. கட்டாயம் இத அப்படியே சொல்லுவார்கள். சொல்லிக்கிட்டே வாங்குவார்கள். அப்படி சொல்லிக்கிட்டே வாங்கும்போது, சொல்லாம சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போடா அப்படின்னு அமெரிக்கா மிரட்டுனோனே அதையும் செய்வார்கள். ஐரோப்பா ஒரு நிலையில இருக்க முடியாது. அமெரிக்காவ சார்ந்தே அவர்கள் பழகிட்டார்கள். அப்படி சார மாட்டோம் அப்படின்னு துடிக்கும் போதெல்லாம், அமெரிக்கா மறைமுகமா என்னத்தையாச்சும் இழுத்து விட்டு அவர்கள கண்ட்ரோல்ல எடுத்துக்குது. இருந்தாலும் நிரந்தரமா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறக்கு அருமையான வாய்ப்பு தான் உக்ரைன் யுத்தம். அதுல சிதறி போய் தான் நிக்கிறாய்ங்க. அதனால கண்ட்ரோல் வந்து தான் ஆகணும். இந்த சின்ன பிள்ளைங்கள அடிச்சு, "சோற சாப்பிடு" அப்படிங்கும்போது அழுதுகிட்டே சாப்பிடும் கொஞ்ச நேரம். அழுகாம சாப்பிடு அப்படின்னோனே அழுகைய நிப்பாட்டிட்டு சாப்பிடும். அந்த நிலைமை தான் ஐரோப்பாவுக்கு அமெரிக்கா கிட்ட.
இவ்வளவு சேட்டையான காலகட்டத்தில தான் இத அறிவிக்கிறாரு. "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்ட்டாரு. இப்ப அடுத்த வெள்ளை மாளிகை சந்திப்புல, "வாங்க யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க?" அப்படின்னு கேட்டா, இவர் ஒரு லிஸ்ட்ட சொல்லியே ஆகணும். இவர் அந்த லிஸ்ட்ட சொல்லாம தவிர்த்துட்டு போலாம். ஆனா மனுஷன் அத செய்ய மாட்டார். இத வாங்க வராட்டி வர்த்தக தடைய எதிர்கொள்ள வேண்டியது தான் அப்படின்னு வம்பு இழுப்பார். அதுதான் இப்ப எல்லா பயலுக்கும் பிரச்சனை. காரணம் என்னன்னா, F-35 ஆர்டர் குடுத்தவன் பூராமே பாதிய விட்டுறலாமா அப்படிங்கிற மூட்ல இருக்கான். அதே மாரி அமெரிக்காவோட டிஃபென்ஸ்ல வரவு செலவு வைக்கணும் அப்படின்னா, இந்த மாரி கண்டிஷன் உள்ள ப்ராடக்ட்டே நமக்கு தேவையில்ல. இதெல்லாம் விட்டுருவோம். இவனுக்கு என்ன டிஃபென்ஸ் ரீதியா வாங்கணும். அதுக்கு மத்த டேங்க்கு, ஜாவலின் மிசைலு இந்த மாரியே போய் தொலைச்சுருவோம். இந்த கண்ட்ரோலு, ரிமோட்டு இவன்கிட்ட உள்ளதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து நம்மனால கரை சேர்க்க முடியாது. அப்படிங்கிற மனநிலையில இருக்கும்போது, இல்ல, இல்ல இதுலயும் நீங்க பயணிக்கணும் அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சிருக்காரு. F-47 யார சுட்டு வீழ்த்துதோ போர்க்களத்துல தெர்ல. அது களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட பெர்ஃபார்மன்ஸு, மைலேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு தெரியும். ஏறக்குறைய நல்லா தான் இருக்கும். அமெரிக்க ப்ராடக்ட் பிடிக்குதோ, பிடிக்கலையோ அதுவும் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். போர்ல வீழ்த்தப்படும். அது விதிவிலக்கு. ஆனா, இந்த F-47 பறக்கறக்கு முன்னாடியே ஏகப்பட்ட டிஷும் டிஷும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.